உதகையில் தொடரும் உறைபனி காரணமாக காந்தல் தலைக்குந்தாவில் குறைந்தபட்ச வெப்பநிலை 0 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் கடந்த சில நாட்களாக உறைபனியின் தாக்கம் அதிகரித்துள்ளதோடு கடும் குளிரும் மக்களை வாட்டி வதைக்கிறது. குறிப்பாக காந்தல், தலைக்குந்தா, அவலாஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் இன்று காலையில் குறைந்தபட்ச வெப்பநிலை 0 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. சாலைகள், புல்தரைகள், வாகனங்கள் அனைத்தும் உறைபனி காரணமாக வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல் காட்சியளித்தன. அதிகாலையில் பணிக்கு செல்வோர் உறைபனி மற்றும் கடும் குளிரால் 10 மணிக்கு மேல் புறப்பட்டு செல்வதாக தெரிவித்தனர். தாழ்வான பகுதியான தலக்குந்தா, காந்தல் போன்ற பகுதிகளில் இன்னும் அதிகமாக பனி பொழிஞ்சிருக்கு. ஊட்டி பூங்காவில் 2 டிகிரி பதிவாகிருக்கு. ஆனால் அந்த தாழ்வான பகுதியில் 0 டிகிரிக்கு பதிவாகிருக்கும். இப்போ ஜனவரி மாதத்தில் தூங்கியிருக்கிறதுனால பனி இன்னும் ஒரு 10-15 நாளைக்கு பனியின் தாக்கம் அதிகமாக இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. குளிர் கடுமையாக இருக்குது. கை காலெல்லாம் வரைக்குது. கேப்பு, கை க்ளவுஸ் இல்லாமல் வாக்கிங் போக முடியறதில்லை. இந்த பனி நீலகிரி மாவட்ட மக்களுக்கு அசௌகரியங்கள் சில ஏற்படுத்தினாலும் உடல்நிலை பாதிப்புகள் நிச்சயமாக ஏற்படுக்கும். அதனால் இதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நிச்சயமாக மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வெளியே போகிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படின்னு மார்னிங்கில் நல்லா ஸ்னோஸ் விழுகுதுங்க. ஆனால் ரொம்ப குளிருங்க. வண்டி ஓட்ட முடியல, வாகனம் ஓட்ட முடியல, எல்லாம் முகவேலுக்கு தான் போட்டு வண்டி ஓட்டுறாங்க. இருந்தாலும் வாகனத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் மூவ் பண்ணுங்கள். உதகையில் தொடரும் உறைபனியால் அதிகாலை நேரங்களில் மக்கள் வீடுகளுக்குள் முடங்கும் நிலை நீடிக்கிறது. அதிகாலையில் பணிக்கு செல்லும் தோட்ட தொழிலாளர்களும் உறைபனியால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.